Hi friends, welcome to my channel. இன்னைக்கு simple and taste ஒரு chicken fry எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை subscribe பண்ணலைனா மறக்காம subscribe பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் chicken piece எல்லாம் கரெக்டான எந்த சைஸ்ல வேணுமோ வெட்டி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு நல்லா dry ஆகுற மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்ல ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு ஸ்பூன் தனியா தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கிறேன். தேவையான உப்பு நான் இதில் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஏன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன்னா மிளகாத்தூள் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்யும் போது மிளகாத்தூளுக்கு பதில் இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவு ஃப்ரை பண்ணும்போது காரம் வந்து தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கலாம். உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டானா நீங்கள் 2 ஸ்பூன் மிளகாத்தூளே சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட கொஞ்சம் மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த அரிசி மாவு வந்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கணும். இப்போ லெக் பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த கறி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா நீங்கள் மசாலா தடவி விடணும். அந்த கீரி விட்ட இடத்துல கூட நல்லா வந்து மசாலா சேர்கிற மாதிரி வச்சுக்கணும். லெக் சைடு வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி எல்லா கறியிலையுமே வந்து நீங்கள் போன் இல்லாத கறியில் கூட நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். மசாலா நல்லா பரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பீஸையுமே இதே மாதிரி மசாலாவில் போட்டு பரட்டி எடுக்கிறேன் நான். இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய தட்டில் சிக்கனை நல்லா பரப்பி வச்சுடுங்க. இது ஒரு குறைஞ்சது ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் மசாலா வந்து சிக்கனில் நல்லா சேரும். இப்போ 30 to 45 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஃப்ரை பண்ணணும். இதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நல்லா காய வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஆனால் நீங்கள் சிக்கன் போடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பாத்திரம் பத்துற அளவுக்கு ஒவ்வொரு பீஸாக எடுத்து நீங்கள் வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணுங்க எண்ணெயில். இப்போ இந்த அளவுக்கு பாத்திரம் இருக்கும்போது எனக்கு வந்து 2 லெக் பீஸும் ஒரு சின்ன பீஸும் வந்து இதில் நான் வந்து ஆட் பண்ணலாம். கம்மியாக எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை அதுக்கடுத்து நம்ம வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சிக்கன் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு இந்த சைடு நல்லா வெந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்து மெதுவாக 2 ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி திருப்பி போடுங்க. அடுத்த பீஸும் அதே மாதிரி பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நல்லா வெந்திருக்குதோ அதை மட்டும் நீங்கள் திருப்பி போட்டால் போதும். இல்லை இந்த கலர் வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் திரும்பவும் அதே சைடு வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ ஒவ்வொரு சைடாக செக் பண்ணிவிட்டு எந்தெந்த சைடு வேகலையோ அங்கே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு வைக்கணும் நீங்கள் ஒவ்வொரு சைடும். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட சிக்கன் வந்து ஒரு 3/4 பகுதி வெந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் நகட்டிட்டு நீங்கள் புதுசாக 2-3 பீஸ் கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லெக் பீஸாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சு கூட அந்த வால் பகுதியும் இல்லைன்னா அந்த தொடப்பகுதியும் நல்லா வேகிற மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து போன்லெஸ்ங்க. ஸோ அதனால இது ஈஸியாக சீக்கிரமாக வெந்துடும். ஸோ இப்படி எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுடுங்க. இப்போது லெக் பீஸு வந்து எல்லா சைடும் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு எல்லா சைடும் கரெக்டாக வெந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இதையும் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஈஸியாக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடும். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.